எல்லா கோவிலையும் அம்மன்கள் அமர்ந்த நிலையிலும் இல்லைன்னா நிமிர்ந்து நிக்கிற நிலையில தான் நீங்க பார்த்திருப்பீங்க. சும்மா 17 அடி உயரத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி மிகப்பெரிய பொட்டு நெத்திலையும் ஒரு காயினோட இருக்கிற அம்மனை பார்த்திருக்கீங்களா? அதுதான் மாசாணி அம்மன். மாசாணி அம்மனோட வரலாற்றை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. இது விண்ணை தாண்டி சிறகடிப்பும் சேனல். நான் உங்கள் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனைமலைக்கு பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல ஒரு கணவனும் மனைவியும் அன்பான கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வராங்க. கணவன் தன் மீது அன்பு காட்டுற விதத்துல மனைவிக்கு ரொம்பவே கணவனிடம் இருக்க ஆசை வருது. தன்னோட கருவுற்ற இந்த நிலைமையில கூட தன்னோட பிரசவத்தை கணவன் முன்னிலையிலே நடத்துறதுக்கு ஆசைப்படுறா. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த பொண்ணுக்கும் பிரசவ வலி வருது. பிரசவ வலி இருக்க ரொம்ப அதிகமாகுது. கணவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனைவியை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு நான் போய் மருத்துவத்தை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற நிலையில மனைவியை தனியா விட்டுட்டு போகவும் அவனுக்கு மனம் இல்ல. அதுவும் அடர்ந்த காடு, கூடவும் கூட்டிட்டும் போக முடியாது. அங்க வனவிலங்குங்க ரொம்ப அதிகம். இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். மைல் தூரத்துல தானே அம்மா வீடு இருக்கு, நம்ம அங்க போய் பிரசவம் பார்த்துக்கலாம். அங்க இருக்க மருத்துவச்சுக்கு முக்காலமும் தெரியும், எல்லா தெய்வ சிந்தனையும் தெரியும். அங்க நம்ம மருத்துவம் பார்த்துக்கிட்டா நம்ம குழந்தைக்கு ரொம்பவே நல்லது, வாங்க அங்க போகலாம்னு சொல்லிட்டு கணவனை சமாதானப்படுத்திட்டு காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே மனைவிக்கு பிரசவ வலி ரொம்பவே அதிகமாகுது. கணவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மனைவி சொல்றா, என்னங்க நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீங்க மெதுவா போயிட்டு வாங்க, நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன், உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை சமாதானப்படுத்திட்டு அவ காட்டுக்குள்ள தனியா இருக்கா. கணவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தூரத்துல ஒரு வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். கிராமத்துல மருத்துவச்சி இருப்பாங்க, கட்டாயமா நம்மளோட மனைவிய குழந்தைய காப்பாத்திடலான்ற ஒரு நம்பிக்கையோட அந்த கிராமத்தை நோக்கி போகிறான். அவன் அந்த கிராமத்துக்கு போயிட்டு மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து தன் மனைவி விட்ட இடத்துல பார்க்கும்போது மனைவி அந்த இடத்துல இல்ல. வந்த மருத்துவச்சிக்கு முக்காலமும் தெரியும், எல்லாமே தெய்வ சிந்தனைகள் தெரியும். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு இடத்துல பார்த்த உடனே எல்லாருமே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அங்க அவங்க பார்த்தது என்னன்னா, தன்னோட மனைவியும் குழந்தையும் இறந்து கிடந்ததை பாக்குறான். அப்போ அந்த மருத்துவச்சி கதறா, நான் கனவுல பார்த்த மாதிரியே நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. கனவுனா என்னமா ஆச்சு, என்ன கனவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு அழுதுட்டே கேக்குறான். அப்ப அந்த மருத்துவச்சி சொல்ல தொடங்குறா, கனவுல புள்ளத்தாச்சி ஒருத்தி ஒரு காட்டுக்குள்ள உட்கார்றா. கருப்பான உருவம் அந்த புள்ளத்தாச்சி பொண்ணை துரத்திக்கிட்டு போகுது. இவளும் பயந்து காடு முழுக்க ஓடுறா. தன்னையும் காப்பாத்திக்கணும், அதே சமயத்துல தன் வயிற்றுல இருக்க குழந்தையும் காப்பாத்திக்கணும். என்ன பண்றது தெரியாம அவ ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த நிலைமையில அவளது போராத காலம் கீழே சாணத்தை மிதிச்சு வழிக்கு விழறா. விழுந்த சமயத்துல உயிர் பிரியுது. அவள் உயிர் பிரிஞ்ச அதே சமயத்துல கையில வேலோட சூலாயுதத்தோட அந்த அரக்கனை கொல்ற மிக பெரிய காளியாவே அவ மாறுறா. அம்மனுக்கு பல பெயர்கள் இருந்தாலுமே சாணம் வழிக்கு விழுந்து உயிர் பிரிந்து அதனால் அம்மனாக மாறி அந்த அரக்கனை கொன்றதுனாலேயே மாசாணி அம்மன் பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. இவ சாதாரண பெண்ணே கிடையாது. இந்த அரக்கனை கொல்றதுக்காக இந்த பூமிக்கு வந்த ஒரு தேவதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த மருத்துவச்சி. தன் மனைவி இருந்து கடந்த இடத்திலேயே அதே படுத்துட்டு இருக்க கோலத்துல அவங்களுக்கு ஒரு கோவிலை கட்டுறாங்க. கோவிலை கட்டிட்டு அந்த கிராம மக்கள்ல இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வழிபட்டுட்டு வராங்க.